இவர் பேர் தாங்க சந்தோஷ், இந்த படத்தோட ஹீரோ. சந்தோஷ்னு பேர் வச்சதுனாலயோ என்னமோ தெரில, இவர் வாழ்க்கை சந்தோஷமா போயிட்டே இருந்துச்சு. எல்லாரும் காலேஜ் படிக்க போனா இவருக்கு மட்டும் 3 முக்கியமான வேலை இருக்குங்க. 1 ரீல்ஸு. சொன்னா நம்ப மாட்டீங்க, அவனுக்கு 3 பொண்டாட்டி. என்னடி உன் பிரச்சனை? உன்கிட்ட எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் நான் தான் ரைட்ல உட்காருவேன்னு. எப்ப பார்த்தாலும் அவளே ரைட்ல உட்கார வைக்கிற. அவளை முதல்ல இங்க உட்கார சொல்லு, நான் தான் அந்த பக்கம் உட்காருவேன். ஹார்ட் இந்த பக்கம் இருக்கு. லெஃப்ட்ல. இன்னொன்று லவ்ஸு. நான் ஐஷு கிட்ட வெறும் காதலை மட்டும் உணரல, அதையும் தாண்டி என் உயிரோட கலந்துட்ட ஒரு உணர்வு. அவ கூட 100 வருஷம் வாழணும்னு இல்லை, ஒரே ஒரு நாள் வாழ்ந்திருந்தா கூட ஒரு யுகம் வாழ்ந்த திருப்தி எனக்கு இருந்திருக்கும். யுகமாமா பார்த்தீங்களா? அப்புறம் என்ன, 3வது கேர்ள்ஸ் தான். நான் பே பண்றேன். தம்பி அந்த டியூட் போஸ்ட் கொஞ்சம் குறையுது பாரு. பார்த்தீங்களாங்க நம்ம சந்தோஷோட சந்தோஷத்தை. ஆனால் அந்த சந்தோஷமும் ரொம்ப நாள் நினைக்கல. டேய், எத்தனை தடவை உனக்கு ஃபோன் பண்ணுறது? என்னடாச்சு? ஃபோன் பண்ண எடுக்க மாட்டியா? என்னாச்சு? எக்ஸாம் டேட் சொல்லிட்டாங்கடா. நான்லாம் நீட் எக்ஸாமே பார்த்தோம்டா. டே அங்கே ஒன்றும் பண்ண முடியல தானே இங்கே வந்திருக்கேன். இதா கவு அம்சா. லாஸ்ட் 1 hour only. இங்கே வேலைக்காவது நம்ம ரோட்டில் போக வேண்டியதுதான். காதலேனும் தேர்வெழுதி காத்திருந்த மாணவன்தான். ஆஹா, வராது சார். காதலேனும் தேர்வெழுதி காத்திருந்த மாணவன்தான்.
ஐஷு? என்னாச்சு? எனக்கு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் சந்தோஷ். என்ன சொல்லணும்? எனக்கு என்னமோ இது ப்ராக்டிக்கலாக செட் ஆகாதுன்னு தோணுது. எது செட் ஆகாது? இல்லை சந்தோஷ், வேணாம். ஏன்? நான் பிரேக் ஆகிட்டேன்னா? இல்லை சந்தோஷ், வேணாம். சரி, நான் கிளம்புறேன். என் கண்ணுக்குள்ள கத்தாத நெஞ்சுக்குள்ள நச்சாத சொல்லே போதும், உன் சொல்லே போதும். என் அன்ப மொத்தம் பிச்சாலே கோவம் வச்சு தெச்சாலே இன்னும் வேணும், ஓ இன்னும் வேணும். விட்டு போன வாசலிலே வாழ்க்கை தீர காத்திருக்கேன். காத்தில் உள்ள காதலெல்லாம் கூட்டி காத்து தாரனா. சொல்கிறா சார். சொல்கிறா, என்ன விஷயம்? சார் பிரேக் ஆகிட்டேங்க சார். இல்லை சார், பரவாயில்லைங்க சார். பரவாயில்ல, உட்கார. வீட்டில் என்ன சொன்னாங்க? ஃபீல் பண்ணாங்க சார். டேய், ஒழுங்காக படிடான்னு சொன்ன டைமில் ஒழுங்காக படிக்காமல் விளையாடிட்டு இப்போ ஃபீல் பண்ணி என்னடா பண்ணுறது? டேய், நானும் ஃபெப் பேட்ச் தான்டா. இப்போ நான் உனக்கு வாத்தியாரம் இல்லையா? டேய், இதை பற்றி ரொம்ப யோசிக்காத. நடந்தது நடந்து போச்சு, சரியா? ஒரு டைம் விழுந்துட்ட, திரும்ப விழாமல் பார்த்துக்க. என்னடா தப்பு பண்ணேன்? எனக்கு மட்டும் எந்த தப்பு தான் நடக்குது? எல்லாத்துக்கு பண்ண தப்பு கடைசியில் போய் முடியும்னு எதிர்பார்த்தாடா பண்ணேன். சத்தியமாக நான் எதுவுமே வேணும்னே பண்ணுறடா. எல்லாமே என் தப்பு தான்டா. இன்னும் ஒரு டைம், ஒரே ஒரு டைம் என் தப்பை சரி பண்ண ஒரு சான்ஸ் கிடைச்சா போதும்டா. எல்லாத்தையும் மொத்தமாக மாற்றி பழையபடி எல்லாருக்கும் பிடிச்சவனா இருக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குடா. இன்னும் என் சோகத்துலேருந்து மீள முடியாமல் அரை மனசோட இந்த கோயிலேருந்து வெளில வந்தேன். எந்திரா எம்பாட்டன் சாமி வரும், எங்கேயும் கூட வரும். ராத்திரி வழி நெடுக நிலவு வரும், கத்திரி வெயில் கடக்க கருட வருடைய சாமி, கோவில் சில கவுளி சொன்ன சகுன வரும்.
வருமே என் ஜாமி ஆகாசம் பூமி எல்லாம் கூட வரும் அண்ணாந்து பார்க்கையில தூரல் வரும். ஒரு டைம் விழுந்துட்ட திரும்ப விழாமல் பார்த்துக்க. அஞ்சு வண்ண பூவே தாலே லோலாலி நட்சத்திர பூவே காத்தாவாரே காப்பாவாரே ஏங்காதே. நம்ம கிட்ட காடு இருந்தா எடுத்துக்கிடுவானுவ, ரூவா இருந்தா பிடிங்கிடுவானுவ. ஆனா படிப்பை மட்டும் நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கிடவே முடியாது சிதம்பரம். விடாம ஓடி படாம ஆடி நிலாவ மீறி வினாவ சூடி பராரி போல பித்தேரி வாடி கொழாவி கூடி தொடாவி தேடி அனாதி பார்த்த அஞ்சு வண்ண பூவே அஞ்சு வண்ண பூவே உள்ளிருந்து பேசும்